நம்ம வாழ்க்கையில சில இடங்கள்ல தோக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா, அதுக்கு பெஸ்ட் வழி அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாத இருக்கிறது தான். இது போட்டிக்கு மட்டும் பொருந்துற ஒரு கருத்து இல்ல. நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஆப்ட்டா பொருந்தும். உதாரணத்துக்கு ஒரு பைத்தியக்காரன் கூட நீங்க வந்து ஆர்குமென்ட்ல வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாத இருக்கிறது தான் நீங்க தோக்காம இருக்கிறதுக்கு ஒரே வழி. ஏன்னா, அந்த பைத்தியக்காரனுக்கு நீங்க என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல. அதே மாரி உங்க பணம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சில நேரங்கள்ல பேங்க்ல போடாத இருக்கிறது தான் பெஸ்ட் வழி. ஏன்னா, பேங்க்காரன் எப்படியும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி காசு எடுத்துருவான். அதுக்காக தான் அவன் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான ஸ்டாஃப்ங்கள வச்சு எதையோ ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி நம்மகிட்ட வந்து காசு வாங்கி வொர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்க சேஃபா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த 1000 பேத்தெல்லாம் மிஞ்சி உங்களால சேஃபா வச்சுக்க முடியாது. அப்படி நீங்க வச்சுக்கிறீங்கன்னா, நீங்க அந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில நீங்க வச்சுக்கலாம். இல்லாத பட்சத்தில எனக்கு அது தேவையில்ல. எனக்கு அந்த நான் அதில பார்ட்டிசிபேட்டே பண்ணலன்றது தான் பெஸ்ட்டு. அதே மாரி தான் ஃபோன கையில குடுத்துட்டு, நம்ம வந்து Instagramக்கு, YouTubeக்குலாம் அடிக்ட் ஆகாது இருக்கணும் அப்படிங்கிறதும். இங்க நீங்க அடிக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே நூத்துக்கணக்கான இன்ஜினியர்ஸ், கோடிக்கணக்கான டேட்டாஸ வச்சுட்டு, நீங்க இப்படி ஸ்வைப் பண்ணா நீங்க ஈஸியா அடிக்ட் ஆவீங்களா? இல்ல இப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா, நெறைய நேரம் ஸ்வைப் பண்ணிட்டு இருப்பீங்களா? இங்க நீங்க பண்ற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் உங்களோட கை அசைவு, கால் அசைவு, கண் அசைவு எல்லாத்தையும் நோட் பண்ணி, உங்கள என்ன பண்ணா அதிக நேரம் YouTubeலயும், Instagramலயும் இருப்பீங்க அப்படின்ட்டு ஃபுல்லா டேட்டா ரிசர்ச் பண்ணி, ஃபுல்லா உங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். இதுல நீங்க போய் ஒத்த ஆளா நீங்க அத்தன பேத்தையும் ஜெயிச்சிற முடியுமா? முடியும். எப்படின்னா, ஃபோனே வேணான்னு இருக்கிறது தான்.